என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் கலங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஹே, மயங்காதே, கலங்காதே. லல்லலலலலலலலலலலலலா. தரநன்னன்ன. வீட்டம்மா தான் ஃபோன் பண்றா. ம். சொல்லுடி என் தங்கம். ஆமாமாமாமா. தங்கமாம்ல தங்கம். ஏங்க எங்க இருக்கீங்க? ஏய், இந்த பொண்டாட்டிங்களே இப்படித்தானாடி? முதுகு மேல ஏறி உட்காந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிற வேதாள மாதிரி. எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, யாரு கூட இருக்கன்னு? ஆ? என்னங்க சாப்பிட்டீங்க, வேலை முடிஞ்சுதா, டிஃபன் என்ன செய்யட்டும்? என்ன இப்படி ரொமான்டிக்கா கேட்டா லைஃப் ஆ? எப்படி இருக்கும்? எந்திரிச்ச உடனே 6 தோசையை அப்படியே முழுங்கினதை என் கண்ணால பாத்துனே. இத ரொமான்டிக்கா வேற கேட்கணுமா? ஐயோ, அதை விட இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண, அதை சொல்லு முதல்ல. மார்க்கெட்டுக்கு போகணும். ஏன் உனக்கு கால் இல்லையா? கார் இல்லல்ல. ஏய், எனக்கு டைம் இல்லடி, நான் கோர்ட்டுக்கு நீங்க போகணும். கோர்ட்டுக்கு போய் என்னத்தை கிழிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா வந்து பிக்கப் பண்ணுங்க. ஏய் ஏய், நீ மட்டும்தான் இப்படியா, இல்ல எல்லா பொம்பளைங்களும் அப்படித்தானா? ஆ? என்ன ரொம்ப ஓவரா போகுது? ஏண்டி? மாதர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணவா? ஏய், சும்மா சொன்னேன்டி, வரேன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ள எதுக்கு கம்ப்ளைண்ட்? இல்லன்னா நீங்க அப்படியே வந்துருவீங்க பாருங்க. ஊர் கிழவிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறத கேட்ட மாதிரி 2 காதும் கப்புன்னு அடைச்சு போச்சு. நல்ல பாட்டையாவது கேட்போம். எல்லாரும் வீட்லயும் இப்படித்தானா, இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா? வந்து உட்காரு, நல்லா டோரை சேர்த்து போலாமா? கிளம்புங்க. ஏங்க இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கா உங்களுக்கு? ஏண்டி, படத்துக்கு ஏதாவது கூட்டு போறியா என்ன? நான் கோர்ட்டுக்கு போகணும்டி, எனக்கு முக்கியமான கேஸ் இருக்கு. ஊர்ல இல்லாத வேலை, நல்லா கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு பையன் கேஸ் எடுத்து நடத்துனீங்க. இப்போ கண்டவன் கேஸ் எல்லாம் நடத்துறீங்க. ஆமா, அது ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு ஊர்ல ஒருத்தி பண்ணி வளர்த்தாலாம். அந்த பண்ணி சாப்பிடணுங்கிறதுக்காக தான் சாப்பாட்டை கொடுத்தாலாம். கடைசியில அவ செத்துட்டா. அப்படி இருக்கு நம்ம கதை. நம்மளதான் பண்ணிக்கிறா. நீங்க கோர்ட்டுக்கு போய் அப்படி என்ன சாதிச்சீங்க? ஏய், ஒரு கிளைண்ட் இல்ல, வருமானமும் இல்ல, மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத கேஸ்ல அப்பீல் ஆவறீங்க. ரோடு சரியில்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்றீங்க. தண்ணி சரியில்லைன்னா பிடபிள்யூடி மேல. ஆமா, லஞ்சம் வாங்கினான்னு மந்திரி மேல. அப்படிதான். சின்ன வீடு வச்சிருக்கான்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் மேல கேஸ் போட்டீங்க. ஆமா. எப்படி உங்களுக்கு கேஸ் நிக்கும்? இது வரைக்கும் 1 ரூபா சம்பாதிச்சிருக்கீங்களா? எல்லாம் என் தலையெழுத்து. ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பாருங்க. என்ன பார்க்கணும்? அவங்க உங்க வீட்டுக்காரங்க எப்படி எல்லாம் தாங்குறாங்கன்னு. புது சேலைங்க, புது நகைங்க, புதுசா டிசைன் வந்தாலும் வாங்கி கொடுத்துறாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? ஏய் இவள, என்னை பத்தி என்ன சொன்ன? நகை வாங்கி தரல, புடவை வாங்கி தரல, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, சில பொம்பளைங்க புடவை இல்ல, நகை நட்டு இல்லைன்னு விட்டுட்டு போறதில்ல, தெரிஞ்சுக்கோ. புரியுதா? இந்தா இது இருந்தா போதும். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, நடங்க. இறங்கு. வீட்டுக்கிட்ட வந்து இறக்கி விடுறதுக்கு உங்க காருக்கு என்ன வலிக்குதா? அது அப்படி இல்லடி, உனக்கும் வயசாகுது, வாக்கிங் போகணும், உடம்ப பாத்துக்கணும், அப்படியாவது கொழுப்பு குறையட்டும், இறங்கு. ஆமா ஆமாமா, அப்படியே 16 வயசுக்கு அமரேன். சரி, சாயங்காலம் எப்ப வரீங்க? கோவப்பட்டாலும் அழகா இருக்கடி, கருப்பு கட்டழகி. சரி, இறங்கி கிடச்சிடலாம். சரி. ஒரு நிமிஷம் இரு, முக்கியமானதை மறந்துட்டு போறிய. ஓ, எதை மறந்தாலும் இது மட்டும் மறக்க மாட்டீங்க நீங்க. அப்புறம் நீங்க லாயர் ஆகிறதுக்கு பதிலா டாக்டர் ஆயிருக்கலாம். செக்ஸ் டாக்டர். ஐயோ, எனக்கு அர்ஜென்ட் கேஸ் இருக்குது. இல்ல 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 இல்ல, சரி சரி. முருங்கக்காய் சூப் வச்சிரு. பாய்ங்க. பாய். உட்காருங்க. அப்பீல் நம்பர் 326/20. ஒரு நிமிஷம். ஹலோ, கோர்ட்ல இருக்கேன்.
எங்க இருக்கீங்க? ஏய் என்ன என்ன உங்களுக்கு உன் கொஞ்சம் கூட வாழ்றதுக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்டி. ஏய் 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 உன்னால தாண்டி ஃபேமிலி கோர்ட்ல சிவில் கோர்ட்ல மாத்திருக்காங்க. உன்னால தாண்டி நீங்க பண்ணதுக்கு உங்கள என்ன மாத்துறாங்க. என்ன பண்ணுவ நீ? இல்ல என்ன சொல்ற? என்ன பண்ணுவ நீ? சொல்றீ என்னடி பண்ணுவ? சொல்றீ. டிவோர்ஸ் கேப்பேன். ஏய். டிவோர்ஸ் கொடுங்க. ஏய் ஏய் விடு. ஒழுங்கா ஃபோரம் மாலுக்கு கிளம்பி போனே வந்துருங்க. இடமா இவளுக்கு ஷாப்பிங் வேலையே பண்ணனும். இல்ல. டைமுக்கு யாரோ வந்துருங்க. சாகுறாங்க இவளுக்கு ஒரு சாகு வரும். அப்பீல் நம்பர் 320/20 ஸ்டேட் வர்சஸ் மிஸ்டர் கரியப்பா. திரும்பி நீங்க நீயா? நீங்க ஜட்ஜா இருக்கிற வரைக்கும் எல்லா கேஸ்லயும் எனக்கு வெற்றி தான். வாயை திறந்து வாதாடு. என்ன அப்பீல் இது? பேன் பண்ணணும் சார். அதான் என்ன? ஐபிஎல்ல பேன் பண்ணணும் யுவர் ஆனர். ஏய், என்னடா அப்பீல் இது? என்னடா சொல்ற? ஐபிஎல் எப்படி பேன் பண்ண முடியும்? யுவர் ஆனர், இப்போ கிரிக்கெட்டுங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, பிசினஸ் ஆயிருச்சு. ஆமா, போன் வெப்சைட்டை பேன் பண்ணும்போது என்னாச்சு தெரியும்ல? சொல்லியா? சோஷியல் மீடியால போஸ்ட் மேல போஸ்ட் போட்டு மக்கள் எல்லாம் ரோட்ல வந்து அரசாங்க சொத்தை சூறையாடி என்ன பண்ணாங்க தெரியும்ல? இதுக்காக இந்த பேன் அப்பீல். யூ ஃபூல். யுவர் ஆனர், இதுல நல்லதை விட கெட்டது தான் அதிகமா நடக்குது. தாமரை இப்ப அதிகமாயிருச்சு. ஐயோ, இங்க அரசியல் பத்தி பேசக்கூடாது. சாரி யுவர் ஆனர், படர் தாமரைன்னு சொல்ல வந்தேன். படர் தாமரை அதிகமாயிருச்சு. It is false to suggest that the Congress party name. ஒரு நிமிஷம் யுவர் ஆனர். என்னோட மொபைல்ல என் கையால சுய நினைவோட நானே எடுத்த வீடியோ இது. இதை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். என்னது கொடு. இது ஐயா கிட்ட கொடுங்க. இங்க கொடுப்போம். தாயா, டைம்க்கு மாத்திரை போடணும். சரி சார். இந்தா. புடிடி. என்னடி ராத்திரி மேட்ச்சுக்கு பெட் கட்டுறேன்னு சொன்ன? ஐயா 100 ரூபாய 100 வாட்டி கேட்டுட்டு இருக்க. இந்தா புடியோ 100 ரூபா. பிசினஸ்ல நான் கரெக்டா இருப்பேன். நம்ம டார்லிங் யுவராஜ் சிங் 6 மேல 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணிட்டார்ல. அப்போ சீரியல்லாம் பாக்குறது இல்லையா? நோ சீரியல் டிஸ்கஷன், ஒன்லி ஐபிஎல். இந்தாடா நீ ஜெயிச்ச 5 ரூபா. யார் மேல பெட் கட்டணும்? டாஸ் போட்டோன்னே எங்க அப்பா போன்ல இருந்து நான் கால் பண்றேன். உங்க அப்பா போன்ல அந்த இருந்து கொலைகேஸை ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிருந்தாங்களே, ஏதாவது க்ளூ கிடைச்சதா? நானே நேற்று நடந்த மேட்ச்ல 10,000 ரூபாய் பெட்டு கட்டி தோத்துட்டேன்னு சரக்கு அடிச்சு மட்டையாயிட்டேன். காசு போன கவலையில கேஸ் பத்தி யோசிக்கிறதுக்கே மறந்துட்டேன்யா. என்ன சார் ஆச்சு அந்த கேஸ்? அது இருக்கட்டும், நேத்து பெட் யார் மேல கட்டின? சென்னை தான். நான் ஆப்போசிட், காசு மொத்தமா போச்சு. இது எவிடன்ஸ். திருப்பி கொடுறா. இந்த மாதிரி 1000 வீடியோ இருக்கு யூடியூப்ல. ஐ டிஸ்மிஸ். யுவர் ஆனர், ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடல் வத்தி தான் கருவாடு சாப்பிடணும்னா அதுக்குள்ள குடல் வத்தி கொக்கே செத்துரும். கண்டிப்பா செத்துரும் யுவர் ஆனர். பேசுறோம். இது தேவையா நமக்கு? இந்த செஷன்ல இதெல்லாம் தேவையா? வேற ஆர் யூ சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் ஃபார் யுவர் அப்பீல்? எங்க இருக்கு? நானே என் சொந்த முயற்சியில நிஜமா நடந்த 4 உண்மை சம்பவங்களை இது ஐயா கிட்ட கொடுப்பா. நீயா எழுதுனியா என்ன? யுவர் ஆனர், இது உண்மையிலே நடந்த சம்பவங்கள் தான். ஹலோ கருணா. என்ன நீ இன்னும் வீட்லயே தான் இருக்கியா? ரெடி ஆறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. ஹோய், ஆல்ரெடி நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் கஷ்டப்படுற? அப்படினா அதான் நான் உன் வலையில விழுந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு மேக்கப் போடுற? அப்படி இல்ல, பொண்ணுங்க அழகா இருக்கிறதுக்காக மேக்கப் போடல, மகாலட்சுமியா இருக்கணும்ன்றதுக்காக தான் மேக்கப் போடுறோம். அது மட்டும் இல்ல, உங்களை விட எப்பவுமே நாங்க ஒரு படி மேலதான் இருக்கணும்ல, புரியுதா? புரியுது. ஆனா இப்பெல்லாம் மேக்கப் அதிகமானா கிரைம் ரேட்டும் ஜாஸ்தி ஆகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? கூகுள் சர்வே படி மேக்கப் அதிகமா போடுற பொண்ணுங்க மேலதான் பசங்க அதிகமா விழறாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்ல. உனக்கு ஒன்று தெரியுமா? முதல்ல விழுவோம், அப்புறம் ஆமா ஆமா, நீங்க எதுவும் வாங்கியும் கொடுக்க மாட்டீங்க, நாங்க வாங்கினாலும் ஏதாவது சொல்வீங்க. ஹலோ, அப்படியா? சரி சீக்கிரமா வா, டைம் ஆகுது. பாய். ஹாய் கருணா. ஹாய். அப்புறம்
என்ன சொல்லு? நீயே சொல்லு. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பரா ஆமா இருக்கு. ஆமா, கண்ணுக்கு தான் கூல், ஆனா ரொம்ப ஹாட். கர்ணா, நான் ஒரு உண்மை சொல்லட்டா? அப்ப இவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருக்கியா? கம்முன்னு சொல்றது கேளு. கர்ணா, சரி சொல்லு. நீ என் கூட இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நானும் ஒரு உண்மையை சொல்லவா? நீ என் கூட இருந்தாலே எனக்கு என்னென்னமோ தோணுது. சீ, கம்முன்னு இரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இல்ல. எல்லார் லவ்வும் ஏன் சக்சஸ் ஆகலன்னு தெரியுமா? எதுக்கு? எல்லாரும் அவங்கவுங்க லவ் ஸ்டோரியை ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, ஷாஜகான் மும்தாஜ் மாதிரியான சேட் ஸ்டோரியோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் தோத்து போறாங்க. அப்படியா? காட்டில் இருந்தாலும் ஒன்னா இருந்தா மட்டும் போதும். ராமன் சீதா மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா போதும். அப்பா பாப்பா, வாட் ஆர் திங்கிங். வாவ். அது சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வெயிட்டிங் டேட்டிங்? நானும் இந்த மிஸ்ல இருந்து மிஸ்ஸஸ் ப்ரோமோட் ஆகலான்னு பார்த்தா முடியலங்க. உனக்கு அவ்வளவு அவசரமா? அப்பனா உடனே ஓடி போக வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா நடக்கும். போகும்போது 2 பேரு, வரும்போது 3 பேரை வரணும். அப்படின்னா? ஏய் லூசு, போகும்போது நீ பேபி, வரும்போது எனக்கு பேபி. கர்ணா, லூசுடா நீ. உனக்கு அம்மா இல்லை, அதனால அப்பாட்ட கேட்பேன். ஆனா எனக்கு யாருமே இல்லை, நான் யார்கிட்ட கேட்பேன்? கர்ணா, அந்த மாதிரிலாம் பேசாத ப்ளீஸ். உனக்காக தான் நான் இருக்கேன்ல. நீ என் கூட இரு, அது போதும். கர்ணா, என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். என்னங்க, தூங்கலாமா? எப்போ பார்த்தாலும் தூங்கலான்ட்டு காலையில இருந்து என்னதான் பண்ணிட்டு இருக்க? நான் ஆபீஸ் போய் டயர்டாகி வந்தாலும் எனர்ஜியா இல்ல. ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட், உங்களை நீங்களே புகழ்ந்துக்காதீங்க. உங்க பொண்ணை பாத்துக்கிறத விட உங்க வேலை அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்ல, புரியுதா? எனக்கு தான் டபுள் சம்பளம் கொடுக்கணும். அம்மாவை தொந்தரவு பண்ணீங்களா செல்லம்? சரி, நான் வெளியே போய் கொஞ்ச நாள் வேலை பார்க்கறேன். நீங்க கொஞ்ச நாள் வீட்டையும் குழந்தையும் பாத்துக்கிறீங்களா? ஐயோ, தெரியாம சொல்லிட்டம்மா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். நாம ஒரு ஆக்ஷன் பண்ணி அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கலன்னா இவங்க திருப்தியே ஆக மாட்டாங்க. அப்படித்தானே? நம்ம தேவதை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிச்சு இல்லடாமா? அப்பா, 5 வருஷமா குழந்தை இல்லாம நம்ம பட்ட பாடு இருக்கே, சொல்லி மாளாது. எனக்கு தான் கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தது. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏய், சிரிக்கிறியா? சரி, உனக்கு என்ன இந்த விஷயம் காமெடியா இருக்கா? சாரி சாரி சாரி. அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் உன்னை தவிர வேற யாருமே என்ன நல்லா பார்த்துருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனா இப்பெல்லாம் என்னை விட உங்க குழந்தை மேலதான் உங்களுக்கு பாசம் அதிகமாயிடுச்சுல்ல? ஏய், பொறாமப்படாதடி. அது சரி, நாளைக்கு நம்ம அவுட்டிங் எங்க போலாம்? என்னங்க, இன்னைக்கு காலையில டிவில குருஜி என்ன சொன்னார்னா, மந்தவெளியில இருக்கிற கோயிலுக்கு போனா புருஷமாருக்கெல்லாம் ஆயில் ரொம்ப நீண்டு இருக்குமாங்க. அங்க போய் நம்ம ஒரு பூஜையை போட்டு வந்துடலாமே, எல்லாருக்குமே நல்லது நடக்கும்ல. அதனால 2 விஷயம் நடக்கும். நம்ம அவுட்டிங் போன மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஆயிலும் நீடிக்கும்ல. எப்படி என்னோட பிளான்? எப்ப பார்த்தாலும் கோயிலுன்னே சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள மொத்த டிராஃபிக்கும் ஜாம் ஆகி கிடக்கும். இம்சை. இயற்கையை ரசிக்க மாட்டியா நீ? இப்படிலாம் பேசினா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வரல, போங்க. சரி, எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம். நம்ம பொண்ணு செலக்ட் பண்ணட்டும். ஓகே? செல்லோ, முத வரலு அம்மா சாய்ஸ், 2வது அப்பா சாய்ஸ். தொடு தொடு தொடு. வெரி குட், அப்பா சாய்ஸ் தான்.